அன்பார்ந்த மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல இறைவனுடைய சிவ பூஜைகள், கார்த்திகை சோமவாரம், கார்த்திகை தீபம், கடை ஞாயிறு போன்ற விழாக்கள் இனிதே நிறைவு பெற்று மிக சிறப்பான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சூடிக் கொடுத்த சுடற்கொடி தந்தருளிய தமிழ்வாய்மொழி திருப்பாவை, எம்பெருமானாருக்கு திருவம்பாவை என 2 திருவாய்மொழிகளும் மலர வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி 12வது மாதம் 2023 ஞாயிறு தோன்றல் ஞாயிறு தோன்றல் ஞாயிறு தோன்றலின் ஞாயிறு பலன்கள் என்று சொல்லி, ஞாயிறு எனக்கூடிய சூரிய பகவானுடைய அருளாலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய தனு மாதம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த ஆண்டினுடைய மிக சிறந்த மார்கழி நோன்பு 30 நாட்கள் மலரவிருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ராப்பத்து பகல் 10, பகல் 10 ராப்பத்து என்று மாறி மாறி வணங்கி வழிபடக்கூடிய திருவரங்கப் பெருமானுடைய சொர்க்கவாசல் திறப்பு விழா, எல்லாம் அல்ல ராமனுடைய தூதனாக இருக்கக்கூடிய நம்முடைய சிறிய திருவடி என்று போற்றக்கூடிய அனுமந்தன் பிறந்த நாள், அனுமன் ஜெயந்தி, இப்படி திருவாதிரை, அடுத்து மார்கழி நோன்பு, அதை அடுத்து ஆண்டாளின் கூடி குழந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய 27வது பாசுரம், கூடார வள்ளி கூடி குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்றெல்லாம் பாடித் திரியும் கோஷ்டி பாடல்கள். இந்த இடத்துல கோஷ்டின்னு சொல்கிறது பெருமாளுடைய முத்திரஸ்தானம் பெற்றவர்களை கோஷ்டி குழு, கோஷ்டி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நோன்பு நூற்கும் நாள் மிக சிறப்பாக ஆரம்பமாகவிருக்கின்றது. இந்த மார்கழி மாதத்திலே எப்படி பூஜைகள் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் காணவிருக்கின்றோம். என் அன்பு மெய்யன்பர்களே, இறை வழிபாட்டில் பக்தி அவசியம், பக்தியோடு பரிவு அவசியம், பரிவோடு செய்கின்ற பூஜையில் விதண்டாவாதம் இல்லாதது அவசியம். அதனினும் மேலானது பதுமையாக பார்த்து பதமாக இதமாக பக்தியை ஆலோசித்து இதை செய்தால் போதும் என்கின்ற நிலையிலே செய்ய வேண்டும். இந்த மார்கழி மாதத்திலே தினந்தோறும் விடியற்காலை 4 மணி அளவிலே பிரம்ம முகூர்த்தத்திலே வீட்டு வாசலில் கோலமிட்டு கோலத்தின் மேல் ஒரே ஒரு தீபம் ஏற்றினால் போதும். 30 நாட்களும் அந்த தீபம் ஏற்ற வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவா, முதல் நாள் 45 தீபம் 50 தீபம்னு கணக்கு வச்சு ஏற்றுவா. அப்படிலாம் ஒரு கணக்கே கிடையாது. ஒரே ஒரு அகலில் கொஞ்சமாக எண்ணெயை வச்சு ஒரு திரியை போட்டு ஏற்றினா போதும். கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுற மாதிரி செவுத்து மேலே அது மேலே இது மேலெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் துணியில் நெருப்பு பிடிச்சுன்றது அபசகுனம் ஆகிடுது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. சில பேர் எத்தனை வாசப்படி இருக்கோ வீட்டில் அத்தனை வாசப்படியிலையும் வச்சுடுவா. தூக்க கலக்கத்தில் எழுந்து வர ஆம்பளைகளும் குழந்தைகளும் அந்த துணியில் அசம்பாவிதம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு ஒரு சாமியை திட்ட வேண்டியது. இதெல்லாம் இல்லாமல் கோலத்தின் மேல் மட்டும் ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு, வசதி இருக்குன்னா, வசதினா நான் பண வசதியை சொல்லலை, இட வசதி இருக்கிறவாளாக இருந்தால் அந்த தலைவாசப்படியில் இந்த ஓரம் ஒன்று அந்த ஓரம் நாள். இப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வீட்டில் விளக்கு மாடம் என்று ஒன்று வைத்திருந்தார்கள். அந்த விளக்கு மாடத்திலே விளக்கு ஏற்றுவார்கள். இப்போல்லாம் அதெல்லாம் போயிடுது. அதனால் வாசப்படியில் வச்சுட்டு இவாளே தெரியாமல் நடந்து போய் வேஷ்டிலையோ இல்லை ஸ்க்ரீன்லேயோ எதுலேயோ பட்டு விடுறது.
அதனால் அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். 30 நாளும் தீபம் எரியட்டும், அது ஒரு தீபம் இருந்தால் போதும். அதே மாதிரி சுவாமி ரூமில் சில பேர் ஒவ்வொரு சுவாமிக்கு ஒரு தீபம் ஏற்றுறா, அதெல்லாம் அர்த்தமற்றது. அப்படியெல்லாம் ஒரு சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை. ஒரே தீபம் சுவாமிக்கு முன்னாடி ஏற்றி வைத்தால் போதுமானது. அந்த தீபம் எரிந்தால் போதும். அது விடியற் காலையில். அதுக்காக 2 மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டில் இருக்கிறவாளெல்லாம் உசுப்பி அவளெல்லாம் சங்கடப்படுத்தி, நோயாளி இருப்பா, வயசானவா இருப்பா, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்ரத்தையோடு அந்த ஆற்றுல ஒருத்தர் குளிச்சிருந்தா கூட போதும். அந்த ஆற்று பொம்மநாட்டியாக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவள் எழுந்து குளிச்சுட்டோ வாசத்தொளிச்சு கோலமிட்டு அந்த கோலத்து மேலே ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிட்டோ, அதே மாதிரி சுவாமி ரூமில் ஒரு தீபத்தை ஏற்றிட்டோ ஒரு ஊதுவத்தை ஏற்றி வச்சு கும்பிட்டா போதும். இப்படித்தான் செய்யணும். இதை விட்டுவிட்டு எல்லா இடத்துலையும் தீபத்தை ஏற்றிண்டு இருக்கிறவா எல்லாரும் எழுப்பிண்டு, என் வீட்டில் பாரு டிவி சத்தம் நான் வைக்கிறேன்னு சுப்பிரபாதத்தை ஓன்னு வச்சுட்டு பக்கத்தாத்தில் யாராவது எக்ஸாமுக்கு படிப்பா, இல்லை பாசுரம் நடக்கும் 4:30 மணிலேருந்து பாசுரம் போட்டுருவா எல்லா தொலைக்காட்சியிலையும். அந்த பாசுரத்தை ஓன்னு வைக்க வேண்டியது சத்தத்தோட. வீட்டில் இருக்கிறவாளுக்கே சங்கடம். வயசான வாழாக இருந்தால் அவள் தூக்கம் போயிடும், எழுந்துக்க முடியாது. எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சிம்பிளாக சின்னதாக ரகசியமாக உங்கள் ஆற்று வரைக்கும் கேட்டால் போதும். அதை மாதிரி வச்சுக்கோங்கோ. டிவியை ஓன்னு சத்தமாகலாம் வைக்காதீங்கோ. நாங்கள்லாம் பக்தியாக இருக்கோம் பாருன்னு யாருக்கும் காட்ட வேண்டாம். நமக்கு நாமே பக்தியாக இருந்தால் போதும். எண்ணத்தாலும் செயலாலும் எண்ணிய செயல் துலங்குவதின் காரணத்தினாலும் மந்தமில்லா மாதம் இது என்று சொல்லி தனுமாதம் புணர வேண்டும். தனுமாதம் பூர்த்தி அடைய வேண்டும். இந்த இடத்துல புணர வேண்டும் என்று சொல்லுவது பூக்கின்ற பூக்களை கூட புணருதல் என்று பெயர். அதனால்தான் ஆம்பல்னு சொன்னார் தாமரைக்கு. ஆம்பல் புணருதல் அருந்துதல் அன்றோ அறியேன் அப்படின்னு சொன்னார். அதனால அந்த புணரும் பொழுது, புலரும் பொழுது, புணரும் பொழுது, நார லார ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படி பூக்கள் மலர்வது எம்பெருமான் திருவருளாலே அன்றி வேறொன்றும் இல்லை என்பதை அறிந்து வண்டுக்கள் ரீங்காரமிட்டு அதில் இருக்கின்ற தேனை அருந்தி மகரந்தத்தோடு தேன் சேர்க்கை, மகரந்தத்தோடு புணரும் சேர்க்கை, இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்குது இதில். ஆனால் மார்கழியில் வெடிய காலம்பரை எழுந்து குளிச்சு கொண்டு தெய்வ பாடல்களை பாடி, இல்லை ஓரிரு வார்த்தை விநாயகர் அகவலாவது சொல்லணும். எதுவும் இல்லையா, யா குந்தேந்திர துஷாரஹார தவளாம், யா சுப்ர வஸ்திராம்பிரதாம், யா வீணாம் வரதண்ட மண்டிதகராம், யா ஸ்வேத பத்மாசனாம், யா பிரம்மாச்சுத சங்கர பிரபுதிபீர் தேவை சதாவந்திதாம், ஷியாமாம் பாது சரஸ்வதி பகவதி நிசேஷ ஜாத்தியாபகா. அதையான்னு சொல்லணும். இல்லை தமிழில் 5லே 1 பெற்றாய், 5லே 1 தாவி, 5லே 1 ஆஞ்சநேயருக்கு சொல்லணும். இல்லையா, ஆதித்யாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹே தன்னோ சூரிய பிரச்சோதயாத்தே பாஸ்கராய வித்மஹே, அப்படி ஏதாவது ஒவ்வொரு காயத்ரி. இல்லை என்ன இன்னைக்கு கிழமை வர்றதோ அந்தந்த காயத்ரி. இப்போ செவ்வாய்க்கிழமை வந்துருத்தோ கார்த்திகேயாய வித்மஹே சக்தியஸ்தாய தீமஹே தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத்தே அப்படின்னு ஒரு காயத்ரி சொல்லிவிட்டு போயிட்டா போதும். சும்மா அதிலேயே உட்காந்து நான் 36 வாட்டி சஷ்டி படிப்பேன்னா இது சூரசம்ஹார சஷ்டி இல்லை. அன்றைக்கி ஒரு சஷ்டின்னு இருக்கும், மாத சஷ்டி. முருகருக்கு ஒரு காயத்ரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படித்தான் இந்த மார்கழி மாதம் பீடுடைய மாதம், தனு மாதம். நிறைய பேர் அந்த பீட மாதங்கிற அது மாதிரி சொல்லவே கூடாது. முதல்ல பீடன்னு ஒரு வார்த்தையே கிடையாது. பீ அடை, பீர் அடை, பீரிட்ட அடை, தேன் அடைக்கு அப்படி ஒரு பேர் உண்டு. ஆனால் அதை யாரும் வழக்கத்தில் சொல்கிறவா இல்லை. அது தப்பாக எடுத்துக்கிறேன். பீடன்றேள், பீடன்னு ஒன்று கிடையாது. பீடுடைய மாதம். பீடுனா வெற்றி நடைன்னு அர்த்தம். ஆகவே தனு மாதத்தை அனைவரும் சிறப்பாக கொண்டாடுங்கள். தனு மாதத்திலே எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அது வெற்றிகரமாக இருக்கும். அதுக்காக தனு மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா கல்யாணத்துக்கு தனு மாதம் கிடையாது. அடுத்து மகர மாதத்தில் தான் கல்யாணம். மகர மாதம்னா தை மாதம்னு அர்த்தம். அதுதான் ஐயப்பாக்கு மகர சங்கராந்தின்னு தீபம் ஏத்துறா. இப்படி மகோன்னதமான விசேஷங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம்னா அது திருவாதிரை.
அது மார்கழியில் தான் இருக்கும். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி, அதுவும் மார்கழி லாஸ்ட்டில், அதை அமாவாசையில் வர்றது. பெருமாளுக்கு ஒரு நாளும் காலையில் பல்லாண்டு பல்லாண்டு பாடுவா. சிவன் கோவிலா திருவாய்மொழி திருவம்பாவை பாடுவா. இப்படி எல்லா ஆலயங்களிலும் எல்லா தெய்வங்களுக்கும் பூஜைகள் நடைபெறுகின்ற, நாம் வேண்டியதை 12 மாதத்தில் ஒவ்வொரு மாதம் ஒரு மாதத்துக்கும் ஒரு ராசிக்காரன் அதிபதி. அது மாதிரி இந்த தனு மாதம்னா தனுர், அதுதான் தனுர் ராசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதம் இது. அது தனு மாதம்னு சொன்னால் கொஞ்சம் வார்த்தை மருவி, அது பீடுடைய மாதம். எப்படி வில்லிலிருந்து அம்பு சென்று இலக்கை அடைகின்றதோ அப்படி நாம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் விரைந்து சென்று நமக்கு நன்மையை தரக்கூடிய மாதம், பீடுடைய மாதம், வெற்றியை தரக்கூடிய மாதம் மார்கழி மாதம். இதில் வண்ண வண்ணமாக ஏன் கோலம் போட்டா அப்படின்னா, கோலத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவசர கோலம், அள்ளி தொளிச்சேன், அத்தையடி மடி மத்தையடி மடின்னுலாம் பாட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இதில் சேர்த்துக்க கூடாது. அத்தை மடியிலையும் மடி இல்லை, மாமன் மடியிலையும் மடி இல்லை. மடிங்கிறது ஆச்சாரம். இந்த கோலம் அரிசி பொடியால் லாவகமாக கையை வளைச்சி நெளிச்சு புள்ளி கோலமோ புள்ளி இல்லாத கம்பி கோலமோ போட்டு அதுக்கு வண்ணம் தீட்டுறது. வண்ணத்தோட கூட சேர்த்து கொஞ்சம் சக்கரை பொடியும் சேர்த்துப்பா. ஆதி காலத்தில், ஆதி காலம்னா ரொம்ப வருஷம்லாம் இல்லை, கிபி கிமுலாம் தேட வேண்டாம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாத்திர பாட்டி அத்தை வெள்ளம் வயசானவெல்லாம் போடும்போது கொஞ்சம் சக்கரை தூள் சேர்த்துப்பா. என்னன்னா இந்த ஜீவராசிகள், எறும்பு, இந்த ஈசல், இந்த மாதிரி இருக்கிறதுகள்லாம் வந்து சாப்பிடும். அதனால தான் மார்கழி மாதத்தில் முன்னன்னைக்கு ராத்திரியே கோலம் போடுவா. எதுக்காகன்னா இரவில் வரக்கூடிய வண்டுக்கள், பூச்சிக்கள் இதெல்லாம் வந்து அந்த கோலத்தில் உட்காந்து அந்த இதை சாப்பிட்டு நம்முடைய பாவங்களை கலைந்து விடுகின்றது, நமக்கு புண்ணியத்தை சேர்க்கின்றது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி கெமிக்கல்லாம் போட்டு போடுறோம். ஒரு காலத்தில் கல் உப்பில் கோலம் போடுவா. ஏன் உப்பில் கோலம் போட்டார்னா அது பூமியில் ஊற ஊற அந்த தரையில் பூச்சிகள் வராது. இவ்வளோ ஏன் செடியினுடைய ஓரங்களில் கல் உப்பை தூவி விட்டுடுவா, பூண்டு தோலை போடுவா. எதுக்குன்னா பாம்பு பூச்செல்லாம் வராதுன்னு. அதுவும் ஒரு காலத்தில் இருந்தது. எலிகள் கூட வராது, ஏன்னா கல்லுப்பை கடிக்கிறதுக்கு அதால் முடியாது, வாய் குத்தி போயிடுமா. கல்லுப்பு மேலே எந்த ஜீவராசியும் நடக்காது, போகாது. இப்படி ஐதீகம். அந்த வண்ண கோலங்களை இன்றைக்கி போட்டதை நாளைக்கு அழிச்சுட்டு திருப்பி ஒரு விளக்கேற்றுவா. எதுக்கு விளக்கேற்றுவான்னா, அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த மின்ற சர்க்கரையை பார்த்துட்டோ அந்த வாசத்தை பார்த்துட்டோ அந்த வாசத்தை முகர்ந்து, அந்த எறும்புக்கு மூக்கு இருக்கான்னு கேட்கக்கூடாது. உடனே அந்த வாசனை அதுக்கு தெரியும், உடனே வந்து சாப்பிடும். அது சாப்பிடணுங்கிறதுக்காக அந்த வெடி காலம்பரை 2:30 மணி 3 மணி 4 மணின்னு விளக்கேற்றுவா. இப்போ அதெல்லாம் குறைஞ்சி கொடுத்து 6 மணிக்காவது விளக்கேற்றினா சரி. ஆனால் விளக்கு ஏன் ஏற்றணும்னா ஜீவராசிகளுக்கு ஒளிப்படுத்துவதற்காகவும். வானிலே அதுவதா தேவதா சித்துவதா தேவதான்னு 2 தேவதாக்கள், அது இப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லலாம். சில பேர் அதை மூதேவின்னு விடுறா. மூதேவின்லாம் ஒரு சாமியே கிடையாது. ஸ்ரீதேவினா மகாலட்சுமி, பூதேவினா பூமாதேவி. இதுதான் ஐதீகம். இந்த பூதேவியும் ஸ்ரீதேவியும் வலம் வருவார்கள். வருகின்ற பொழுது இந்த வாசலில் ஒரு கோலம் போட்டு விளக்கேற்றிருக்க அப்படின்னா இந்த தனு மாதத்திலே வரக்கூடிய இந்த அது தேவதைகள் பார்த்துட்டோ இந்த ஆற்றுல லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது, நான் உள்ளே போகிறேன், நான் வருவாளாம். இந்த பூமியே அழகாக இருக்குது, அழகு பண்ணியிருக்கா, நான் இருக்கிற பூமியை, நான் சுமந்துட்டு இருக்க பூமியேன்னு பூமாதேவி வீடே இல்லாதவாளாக இருந்தால் கூட அவளுக்கு ஒரு வீடை கொடுத்து அனுகிரகம் பண்ணுவாளாம். இதுக்கு தான் பூமியில் கோலம். இப்படிலாம் நிறைய ஐதீகங்கள் இருக்குது. அந்த ஐதீகத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தான் இன்றைக்கும் கோலம் போடுறோம். ஆனால் எங்காத்திர கூட கோலம் போடுறா, ஸ்டிக்கர் ஒட்டி விட்றா, வாங்கி தண்ணி ஊற்றி அலம்பிடுறா. அப்புறமா அது எத்தனை நாள் ஆனாலும் அந்த ஸ்டிக்கர் அப்படியே இருக்குது. நாள் பட தேஞ்சு போனோடனே பிச்சு போட்டுட்டு வேற ஒட்டிக்கிறா. அது அப்படி இல்லை. கோலம்னா கையால் போடணும், சாணத்தால் மெழுகணும். சாணம் கிருமிநாசினி, மஞ்சள் கிருமிநாசினி, கோமயம் கோஜலம் கிருமிநாசினி. அதான் கோஜலம்னா கோமயம்னு அதை மாற்றிவிட்டா எல்லாரும். இதெல்லாம் கிருமிநாசினி. இதெல்லாம் தொளிச்சுட்டு அது மேலே கோலம் போட்டால்
ஜீவராசிகள்லாம் வந்து சாப்பிட்டா நமக்கு நன்மை கிடைக்கும். பொழுது விடிஞ்ச அப்புறம் காக்கா, அந்த காக்கை பச்சரிசி மாவையும் இனிப்பு அதில் கலந்துருக்கிறதுனால அது சாப்பிடும். காக்கா சாப்பிட்டா சனி பகவானுடைய அனுகிரகம் உண்டு. ஏன்னா அவருடைய வாகனம் காக்க வாகனம், காக்க வாகனம் பட்சி வாகனம், அதனால் அதுக்கே பட்சின்னே பேர். சாஸ்திரத்தில் கூட பட்சி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. காக்கா இப்படி போச்சுன்னா இந்த பலன், இப்படி வந்ததுன்னா இந்த பலன், கிழக்கு இருந்து மேற்கை நோக்கி போனால் நம்ம போகிற காரியம் வெற்றி, இப்படிலாம் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் தனு மாதத்தை வீடுடைய மாதம் என்று சொல்லி பழகுங்கள் என்று சொல்லி மேன்மை தரக்கூடியது திருவாதிரை களி இருக்கு. அடுத்தது அது செய்கின்ற முறையோடு அதை பூஜையும் செய்ய வேண்டும். தனு மாதத்தினுடைய சிறப்பை ஒய்யாரமாக ஒயிலாக எழிலாக அனைவரும் சிறப்பித்து தனு மாதத்தில் ஒரு நாளும் ஏதோ நம்ம மாதத்தில் என்ன பிரசாதம் பண்ணுறோமோ, நமக்குன்னு ஒரு தோசையோ உப்புமாவோ இட்லியோ பண்ணுவோம், அதை பட்சிக்கு இட வேண்டும். காக்கைக்கு கொஞ்சம் முதல்ல வச்சுட்டோ அப்புறமா சாப்பிடுங்க. ஏன்னா பித்ருக்களுக்கு உகந்தது மார்கழி மாதம். அதனாலே தான் காக்கைக்கு வைங்கோன்னு. இதை தினமும் வைக்கிறதுக்கும் பழகலாம். ஆனால் இந்த மாதத்துலையான்னு வைங்கோ அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா பட்சிகள் குளிரில், அடர்ந்த குளிரில் நம்மளாவது வீட்டில் ஹீட்டர் போட்டுக்கிறோம், கதவு சாத்திக்கிறோம், காற்றெல்லாம் போட்டு போத்திக்கிறோம், அதுக்கு மேலே நல்ல பெட்ஷீட்லாம் போத்திக்கிறோம். பட்சிகள் மரத்திலேயும் எங்கெங்கேயோ இடத்துலையோ உறங்கின்னு இருக்கு. அதற்கும் குளிர் உண்டு. அப்போது நம்ம பண்ணுற பக்ஷணம் அது சூடாக இருந்தாலும் சரி, ஆறி போயிருந்தாலும் சரி, அதற்கு இறை கிடைக்காத காலம் மார்கழி மாதம். அதற்கு இறையை கொடுத்து இறைவனிடத்திலிருந்து இன்ப இறையை நாம் பெற வேண்டும். இறைவனுக்கு கொடுத்து பழக வேண்டும். பட்சிக்கோ அப்படின்னு இல்லை, யாராவது பக்தாள் வந்தால் கூட சரி, அவளை கூப்பிட்டு ஏதான்னு ஒன்று சாப்பிட கொடுக்கணும். கொடுத்தா, ஏன்னா கொடையிலேயே சிறந்தது, தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை நாம் செய்ய பழகணும். அது காக்காவாக இருந்தாலும் சரி, மனுஷாலாக இருந்தாலும் சரி. கை நிறைய பொங்கல் வாங்கியிருப்போம் கோவிலில், நம்ம ஆற்றுக்குன்னு நம்ம எடுத்துன்னு வருவோம். வர வழியில் ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்கும். ஐயோ நான் போனேன் பிரசாதம் முடிஞ்சுடுத்துன்னுவா. உடனே உங்கள் கையில் இருக்கிறதுல கொஞ்சம் கொடுத்து பாருங்கோ, அவள் முகம் எவ்வளோ பிரகாசமாக இருதுன்னு. அந்த மனசு, அந்த பிரகாசமான முகமே நம்மை வாழ்த்தி விடும். ஈகள், அந்த ஈகை ஈதல் பிறருக்கு போற்றுதல் போற்றும் ஈதல் நன்றே அப்படின்னு நம்முடைய தமிழ் மறை. ஆகையினாலே எல்லோரும் இந்த, அதனால தான் பாருங்கள், இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன் இதுலேயே. அதனால தான் மார்கழி மாதத்தில் எல்லா கோவில்லையும் பொங்கல், சக்கரை பொங்கல், வாழைப்பழம், கல்கண்டு, ஏதாவது ஒன்று டெய்லி காலம்பரை கொடுத்துட்டுருப்பா. அந்த பெருமாள் கோவிலில் குறையே இருக்காது. சக்கரை பொங்கல் கொடுப்பா, புளியோதரை கொடுப்பா, டெய்லி ஒரு பிரசாதம் கொடுப்பா. ஏன்னா கொடுத்து 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 இன்புற்று பெறுதல், கொடுத்து 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 இன்புற்று பெறுதல் கோடி நன்மை பயக்கும், கோடான கோடி நன்மை பயக்கும் அப்படின்னு சொன்னான். வள்ளுவர் கூட சொல்லியிருக்கார் அதையே. ஆகையினாலே பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லா விதமான பக்தி சிரத்தையோடு இந்த தனு மாதத்தை கடைபிடித்து பட்சிகள் முதல் சாதாரண மனுஷா வரைக்கும் கொடுத்து பழகுங்கள், இன்புற்றிருங்கள் என்று சொல்லி தனு மாதத்தினுடைய சிறப்பை இவ்வளவு நேரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு இறையருள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று சொல்லி, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வெண்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று சொல்லி எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடி, எல்லாம் அல்ல ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினார் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருங்கள் ஊர்கள் கண்படுத்த தீக்காதே சீத்த முலை பற்றி வாங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று சொல்லி, நீங்கள் அனைவரும் எல்லா செல்வங்களையும் பெற்று 16 ஷோடச சகபதம் ஷோடச உபச்சாரங்கள் தெய்வத்துக்கு செய்கிறோமே, அது 16ன்னு அர்த்தம். அதை தான் சொன்னார் ஷோடச அப்படின்னு. 16 செல்வங்களையும் பெற்று ஷோடச உபச்சார வைபவத்தோடு அனைவரும் இன்புற்று இந்த வாழ்விலே வாழ்ந்து இந்த வையகத்திலே நல்ல நிலையான பெயரை பெற்று
இறையருளுக்கு பாத்திரமாகும்படி உங்கள் அனைவரையும் பிரார்த்தித்துக் கொண்டு எம்பெருமான் திருமன் நாராயணனுடைய வைகுண்ட ஏகாதசி என்கின்ற சிறப்பையும் அடுத்த காணொளிகளிலே நாம் பார்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். ஓம் நமோ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாச்சியார் பெருந்தேவிக்கு நமோ நாராயணா என்று சொல்லினாலும் பல்லும் பாலும் பலியித்திருக்கும் சொல்லும் என்மேல் வைத்த செய்யாதிருப்பச் செயலும் கண்டும் காணாதிருந்த காதுகளையும் கேட்கச் செய்த கண்ணபிரான் நின் திருவடிகளே போற்றி போற்றி என்று சொல்லி திருவாய்மொழியோடு நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ நாராயண.